First question. First biosphere reserve in India, lion-tailed macaw. போடுவீங்களா? பீங்களா? வர போடுவீங்களா? No answers. Question number 1. Answers. பீங்களா? எஸ் நீல்கிரிஸ் பயோஸ்பியர் ரிசர்வ் தான் வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கொடுத்த வந்து பயோஸ்பியர் ரிசர்வ். இந்த லயன் டெயில் மெக்காவ் அதெல்லாம் வந்து அங்கே தான் வந்து ஜாஸ்தி இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் நீல்கிரிஸ். புராண கீலா. Question number 2. Purana Keela. Sorry? Where? A. So Purana Keela, we all know Humayun start பண்ணது and again அதை வந்து கம்ப்ளீட் பண்ணது வந்து ஷேர்ஷா சூரி அப்படின்ட்டு. அண்ட் லேட்டர் டைம் பீரியட்ஸில் பிரிட்டிஷ் இந்தியா செகண்ட் வேர்ல்டு வார் 2 அப்போ வந்து இந்த ஜாப்பனீஸ் சிவிலியன்ஸை வந்து ப்ரிசன் கேம்ப்ஸாக வந்து புராண கீலாவை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் இன்டர்ன்மெண்ட் கேம்ப்ஸ் அப்படின்றது. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். Both 1 and 2 internment camps are வந்து British India British they used during World War II. Japanese civilians capture பண்ணி வச்சிருக்கிறதுக்கு. So both see both 1 and 2 Purana Keela. Question number 3 TDS. Now these where TDS. So TDS என்றது we all know இல்லைங்களா, total dissolved salts அப்படின்றது. And there will be this lot of components. அது inorganic components, inorganic salts இருக்கும், இல்லை ஆர்கானிக் இந்த fecal coliforms அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, remnants of feces, human feces இல்லை வேறு ஏதாவது ஒரு animal feces இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து இந்த டோட்டல் டிசால்வ் சால்ட்ஸ் அப்படின்றது. ஸோ இது எல்லாமே வந்து வாட்டர் குவாலிட்டியை வந்து டிசைட் பண்ணக்கூடிய விஷயம், வாட்டர் குவாலிட்டி. ஸோ இந்த டிடிஎஸ் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் லிமிட்குள்ளே தான் வந்து இருக்கணும். எஸ், அதுக்கு மேலே போனால் வந்து தப்புன்னு சொல்லலை, பட் அதுக்குள்ளே இருந்தால் வந்து நல்லாயிருக்கும். அதாவது 500 parts per million 500 parts per million-குள்ளே இருந்ததுன்னா வந்து ஃபேர் குட் வாட்டர் அப்படின்றது. பட் அதுக்கு மேலே போனால் இல்லை அது குடிக்கவே வந்து முடியாது, அது இன்னெடிபிளாக வந்து மாறிடும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அதுக்கு மேலேயும் வந்து போகலாம், அப் டு 800 வரைக்கும் வந்து போகலாம் டீசெண்டான ட்ரிங்கிங் வாட்டருக்கு. ஆனால் 500 அந்த லிமிட்டில் இருக்கிறது வந்து இட் இஸ் வெரி குட், இட் இஸ் அட்வைசபிள். சரிங்களா? ஸோ எஸ், இங்கே இந்த டோட்டல் டிசால்வ் சால்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஃபில்டர் அவுட் பண்ணுறதுக்கு வந்து லாட் ஆஃப் மெக்கானிசம்ஸ். அதில் வந்து இந்த ஆஸ்மாசிஸ் அப்படின்னு வந்து இருக்கு இல்லைங்களா, ஆஸ்மாசிஸ் வருமா? ஆஸ்மாசிஸ் வரலாம். ஆஸ்மாசிஸ்னா என்னது? லோயர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து வாட்டர் மூவ் ஆகிறதா வந்து ஆஸ்மாசிஸ்னு சொல்லுவோம். இது ஒரு நேச்சுரலாக அக்கரிங் ப்ராசஸ், இது டிஃப்யூஷன், இது எல்லாமே. ஸோ இப்போ வந்து இது நேச்சுரலாக அக்கரிங் ப்ராசஸ். ஒரு லோவர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் போகிறதுனால வந்து வாட்டர் மிக்ஸ் தான் வந்து ஆகும். எனக்கு வந்து ஃபில்டர் அவுட் பண்ண முடியாது, இருக்கிற அந்த டிடிஎஸை வந்து என்னால் ஃபில்டர் அவுட் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுறேன். அதாவது இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை வந்து ரிவர்ஸ் பண்ணி ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து லோவர் கான்சன்ட்ரேஷன் தூக்கியை வந்து நவுத்துறேன் த்ரூ அ செமி பர்மியபிள் மெம்பரேன். ஸோ இதான் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்க லிக்விட், லோவர் கான்சன்ட்ரேஷன் இருக்க லிக்விட். இங்கே வந்து எக்கச்சக்கமான டிடிஎஸ் வந்து இருக்குது. நாட் ஒன்லி ஃபார் டிடிஎஸ் அண்ட் அதர் டைப்ஸ் ஆஃப் இந்த மாதிரி ஃபில்ட்ரபிள் காம்பனன்ட்ஸுமே வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் மூலயமா வந்து நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ நான் எக்ஸ்டர்னலாக வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸில் வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது வந்து இந்த வாட்டர் எல்லாமே வந்து இட் வில் மூவ் த்ரூ அ செமி பர்மியபிள் மெம்பரேன், ஒரு ஃபில்டர் மாதிரி. இந்த டீ ஃபில்டர் இருக்கு இல்லைங்களா, ஸோ டீ போட்ட கச்சா அது எல்லாமே வந்து அந்த ஃபில்டரில் மாட்டிக்குது. ஸோ அந்த சால்ட்ஸ் எல்லாமே இந்த சைடில் இருந்துடும், பியோர் வாட்டர் மட்டும் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து நிற்கும். ஜென்ரலாக நடக்கிறது வந்து லோவர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து இந்த சைட் போகிறது, இது ஆஸ்மாசிஸ்.
எப்போவுமே வந்து இந்த யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து சாப்பாடு அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறது. நம்ம அதை ஃபில்டர் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கிளீனிங் மெக்கானிசமாக யூஸ் பண்ணுறதுக்கு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை வந்து ரிவர்ஸ் பண்ணுறோம். ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து, அதாவது நிறைய சால்ட் இருக்க அந்த ஒரு சொல்யூஷனில் வந்து ஒரு ஃபில்டர் மூலிமா பாஸ் பண்ணி அந்த செடிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் வந்து பார்த்துக்கிறோம். இதுதான் வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்றது. ஸோ ஆஸ்மாசிஸ் வராது, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் வந்திருக்கலாம். ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் வந்திருந்தால் வந்து அந்த இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அயான் எக்ஸ்சேஞ்ச் வருங்களா? எக்ஸ்சேஞ்ச் அயான் எக்ஸ்சேஞ்சும் யூஸ் பண்ணலாம். ஹார்ட்னஸ் ஆஃப் தி வாட்டர்லாம் இருக்கு இல்லைங்களா? ஹார்ட்னஸ் ஆஃப் தி வாட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூஞ்சி கழுவும் போது வந்து சோப் லேத்தர் ஆகாது, அதான் ஹார்டு வாட்டர்னு வந்து சொல்லுவாங்க. நிறைய மெக்னீஷியம் சல்ஃபேட்டு, குளோரைடு, பைகார்பனேட்ஸ் அண்ட் கார்பனேட்ஸ்லாம் ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா அதை வந்து ஹார்ட் வாட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இது டிடிஎஸ் எல்லாமே வந்து அயான் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியும், என்னால் ஃபில்டர் அவுட் பண்ண முடியும். ஸோ அயான் எக்ஸ்சேஞ்ச் வந்து வரும். டிஸ்டிலேஷன் டிஸ்டிலேஷனும் வந்து வரும். டிஸ்டிலேஷன் சென்ஸ் கிட்டத்தட்ட வந்து எவாப்ரேஷன் மாதிரி தான். ஒரு வாட்டரை வந்து கண்டாமினேட்டாக இருக்கக்கூடிய வாட்டரை வந்து ஹீட் பண்ணுறது மூலிமா அதில் இருக்க செடிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து கீழே தங்க வைக்கிறேன். இல்லை, ஹீட்டிங், கான்ஸ்டன்ட் ஹீட்டிங் அண்ட் கூலிங் மூலிமா தான் வந்து இது நடக்குது. சரிங்களா? ஸோ ஆஸ்மாசிஸ் வராது, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் வந்திருக்கும். அகெயின் இது டிஸ்டிலேஷன் அண்ட் அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டுமே வந்து வரும். ஸோ only two of these can be used to filter out TDS from water. Question number 4, grasslands. சீங்களா? வேற சி வேற இந்த கிராஸ்லேண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த எக்ஸ்டென்சிவ் வீட் கல்டிவேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? இந்த லானோஸ், காம்போஸ், பிரேரிஸ் இதெல்லாமே வந்து கிராஸ்லேண்ட்ஸ் தான். கிராஸ்லேண்ட்ஸ் ஏன் வந்து ரொம்ப ஃபெர்டைலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்அடிக்வேட் ரெயின்ஃபால் இருக்கிறதுனால வந்து நியூட்ரியன்ட் லீச்சிங் வந்து நடக்காது. நியூட்ரியன்ட் லீச்சிங் இந்த சென்ஸ் இந்த அப்பர் லேயர்ஸ் ஆஃப் தி சாயிலில், இந்த டாப் சாயிலில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் தண்ணிக்குள்ளே கலந்து வந்து இட் வில் லீச் டுவர்ட்ஸ் தி அந்த இ லேயர்னு சொல்லுவாங்க தெரியுமா? சாயில் ப்ரொஃபைல் எடுத்தோம்னா OAECRன்னு இருக்கு இல்லைங்களா? இருக்கா? அந்த இ லேயர் நோக்கி வந்து போயிடும். ஸோ அந்த மேலே இருக்க டாப் சாயில் வந்து அது நியூட்ரியன்ஸ் எல்லாம் இழந்து ஹெவிலி லீச்டாக வந்து இருக்கும். இது ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ரெயின் வந்தால் வந்து இது மாதிரி நடக்கலாம். ஸோ கிராஸ்லேண்ட்ஸில் வந்து கம்மியான ரெயின் ஒரு ரீசன் ஏன் வந்து ஃபெர்டைலாக இருக்குன்ட்டு அந்த நியூட்ரியன் லீச்சிங் அப்படின்றது வந்து நடக்க மாட்டேங்குது, ஓவிங் டு இன்அடிக்வேட் ரெயின்ஸ். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய டீகம்போசபிள் மேட்டர், ஹமஸ் கண்டென்ட், ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட் இதெல்லாமே வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து இன்றைய அளவில் வந்து கிராஸ்லேண்ட்ஸை வந்து ரொம்ப ஃபர்டைல் பீஸ் ஆஃப் லேண்ட்ஸாக வந்து வச்சுருக்கு. புரியுதுங்களா? both 1 and 2 ஆர் கரெக்ட். போலாமா? கவாச், கொஸ்டின் நம்பர் 5. சாரி, none of these ங்களா? எஸ், வேற கவாச் பார்த்தீங்களா? கவாச் அப்படின்றது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் கொலிஷன் சிஸ்டம், அந்த ஒடிஷா வந்தது இல்லைங்க, ஒடிஷா இஷ்யூ நடந்தது இல்லைங்களா? அந்த த்ரீ ட்ரெயின்ஸ் இஷ்யூ. ஸோ அந்த டைமில் வந்து கவாச் அந்த ட்ரெயின்ஸில் இல்லை, அதனால தான் வந்து கொலிஷன் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கான்டெக்ட் தான் வந்து கவாச் வாஸ் இன் யூஸ். முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா கவாச் வந்து புதுசாக வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இண்டிஜினியஸ் பில்ட் ஒரு சிஸ்டம் அது. அந்த லோக்கோ இன்ஜின்லையும் அந்த லோக்கோ இன்ஜினும் இருந்தது அப்படின்னா ஒரே ட்ராக்ல வந்தால் கூட வந்து கொலிஷன் இல்லாமல் வந்து தடுக்க முடியும். அண்ட் ஆன்டி பிரேக்கிங் கூட, அதுவே செல்ஃப் பிரேக்கிங் கூட வந்து இந்த கவாச் சிஸ்டம் வந்து பண்ணிக்கும். இஃப் தேர் இஸ் அன் அப்டக்கல், இல்லை வந்து ரெட் சிக்னல் தாண்டணும், இல்லை ரெட் சிக்னலில் வந்து பார்க்கல நிற்கணும் அப்படின்னா அது எல்லாமே ஒழுங்காக ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு இல்லைங்களா? RFID இருக்கா? ஃபாஸ்டாக்ஸில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அது யூஸ் பண்ணி இந்த கவாச் சிஸ்டமே வந்து படித்து பிரேக்கிங் பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது இன்னொரு ட்ரெயின் கூட வந்து கொலிஷன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து தடுக்கும். ஸோ இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் கொலிஷன் சிஸ்டம் தான் வந்து கவாச் அப்படின்றது. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் கவாச் 2.2 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து இன்னொரு கான்டெக்ட் ஆஃப் தி நியூஸாக வந்து இருந்திருக்கலாம்.
none of these. Kavach, train collision avoidance system, TCAS. Nova Kakova Dam, ஸோ இந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் வந்து டேமேஜ் ஆனப்பட்ட ஒரு டேம் தான் வந்து நோவா கக்கோவா டேம் அப்படின்றது. டெனிப்ரோ ரிவர், அந்த ரிவர் மேலே வந்து கட்டப்பட்டிருக்கு. அது ஒரு சைடு வந்து ரஷ்யா அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு சைடை வந்து யுக்ரைன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது கொலிஷன், அது அவங்க கேப்சர் பண்ணனே வந்து லைக் அது கொலாப்ஸ் ஆகி எக்கச்சக்கமான பயோடைவர்சிட்டி லாஸு, இந்த ஃபீல்ட்ஸ் ஃபெர்டைல் லேண்ட்ஸ் லாஸ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்தது. அது இந்த ப்ரீஸ் நடந்தது அப்போது. ஸோ இந்த தான் வந்து கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி நியூஸாக வந்து இருந்தது. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். டெனிப்ரோ ரிவர் மேலே இருக்குது உக்ரைனில், both 1 and 2. Secondary pollutants, sorry, which of the following is not a primary pollutant? A. ஓசோன் தான் வந்து செகண்டரி. எல்லாமே வந்து பிரைமரி பொல்யூட்டன்ஸ். செகண்டரி பொல்யூட்டன்றது வந்து பர்சே அது வந்து 2-3 ரியாக்ஷன், 2-3 பிரைமரி பொல்யூட்டன்ஸோட ரியாக்ஷனால ஃபார்ம் ஆகக்கூடியதாக வந்து ஓசோன் அப்படின்றது. ட்ரோபோஸ்பெரிக் ஓசோன் பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கோம் இங்கே. ட்ரோபோஸ்பெரிக் ஓசோன் செகண்டரி பொல்யூட்டன்ட். ஏன் ஃபார்ம் ஆகுது ஓசோன், என்ன ரியாக்ஷன் மூலியமா? நாக்ஸு, வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், சன்னோட எனர்ஜியில் ரியாக்ட் பண்ணும்போது வந்து வி கெட் ஓசோன். நாக்ஸும் வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும், சரிங்களா? மெத்தாமோக்ளோபின், கொஸ்டின் நம்பர் 8, மெத்தாமோக்ளோபின். டி ஆர் ஏங்களா? வேற மெத்தாமோக்ளோபின் ஏங்களா? ஸோ அது வந்து கார்பாக்சி ஹீமோக்ளோபின், அது கார்பன் மோனாக்சைடு கூட வருது. கார்பாக்சி ஹீமோக்ளோபின் அப்படின்றது ரெண்டுமே கிட்டத்தட்ட யார் கூட ரியாக்ட் ஆகி வரன்றதான் வந்து டிஃப்ரென்ஸ் ஒழிய என்ன பண்ணுது அப்படின்றது வந்து சேம் தான். ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பிளட்டை வந்து கம்மி பண்ணிடும், போத் கார்பாக்சி ஹீமோக்ளோபின் அண்ட் மெத்தாமோக்ளோபின் அப்படின்றது. இந்த நைட்ரைட் பொல்யூஷன் பற்றி பார்க்கும்போது வந்து இந்த ப்ளூ பேபி சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு கான்செப்ட், ஒரு சிண்ட்ரோம் ஒன்று பார்ப்போம் இல்லைங்களா? ப்ளூ பேபி சிண்ட்ரோம், அதாவது பிறக்கிற குழந்தை வந்து லைக் ஜென்ரலாக இருக்கிற ஒரு மாதிரி அங்கங்கே பேச்சஸில் வந்து ஒரு லைட் பேல் ப்ளூ கலரில் வந்து பிறக்கும். இதெல்லாமே வந்து நைட்ரேட் பொல்யூஷனால் வந்து நடக்கிறது. அந்த நைட்ரேட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீமோக்ளோபின் கூட ரியாக்ட் பண்ணி அங்கே தான் வந்து இந்த மீத்தாமோ ஹீமோக்ளோபின் அப்படின்றது வந்து பிறக்குது. இதுவுமே வந்து ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பிளட்டை வந்து கம்மி பண்ணுது, சரிங்களா? நைட்ரேட்ஸ் கூட ரியாக்ஷனால் வந்து நடக்கிறது, ஹீமோக்ளோபின் அண்ட் நைட்ரேட்ஸ். Question number 9, SOOT, Solar Ultraviolet Imaging Telescope. Solar Ultraviolet Imaging Telescope. Where? ட்ரை பண்ணிங்களா? டிங்களா? எஸ், இந்த ஆதித்யா L1 அனுப்பியிருந்தோம் இல்லைங்களா? அதில் மொத்தம் 7 பேலோட்ஸ் வந்து அனுப்பியிருந்தோம். அதில் ஒன் ஆஃப் தி காம்பனண்ட்டாக இருந்தது தான் வந்து இந்த சூட் அப்படின்றது. சூட் வந்து சோலார் ஃப்ளாஷ் கைன்ஸ் வந்து இது தரும் நம்மளோட. ஓகே, அது கொஞ்சம் ஃபார்ஃபெட்ச் தான் நம்மளோட ஓசோன் பற்றி படிக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரக்கூடிய யூவி ரேஸை படிக்கிறது மூலிமா என்னோட ஓசோன் எப்படி வந்து டெப்ளீட் ஆகுது அப்படின்றத வந்து என்னால் படிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நியூஸில் வந்து இருந்தது. ஸோ டேரெக்டாக வந்து அது ஓசோனை வந்து காப்பாற்றுதல், ஓசோன் எப்படி இதுவாகுது படிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அங்கேருந்து வரக்கூடிய யூவி ரேஷன் மூலிமா எப்படி என்னோட ஓசோன் வந்து பாதிக்குது அப்படின்றத என்னால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பெருசாக இஷ்யூஸ் இருந்திருக்காது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து டவுட்டாக இருந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்ட் தான். 1, 2 and 3 ஆதித்யா L1 வந்து அனுப்பப்பட்டது. 1, 2 and 3 அண்ட் இது நியர் அல்ட்ரா வயலட்னு கொடுத்துருக்கு. பட் ஆனால் ஃபார் அண்ட் நியர் ரெண்டுத்துலையுமே வந்து படிக்கும். ஃபார் அண்ட் நியர்
இப்போ நியர் வேவ் லென்த் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து தப்பாக இருந்திருக்கும். ஸோ ஃபார் அண்ட் நியர் ரெண்டுத்தையும் படிக்கிறதுனால வந்து எஸ், த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட். INS Kripan. INS Kripan. போடுறீங்களா? டீங்களா? வேற யாராவது? எஸ், INS Kripan ரீசெண்டாக வந்து வியட்நாமுக்கு கொடுத்துருந்தோம். வியட்நாமுக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தோம். தாய்லாண்டில் அது இந்த வியட்நாம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது வந்து அது லைக் அந்த வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆகுது இல்லைங்களா, அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஷிப். அந்த அது நீரில் நடக்கும் போது வந்து எவ்வளோ வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படின்ட்டு பி க்ளோஸ் டு 1400 tons. அண்ட் அதோட இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 25 tons வந்து இருக்குது. டீங்களா? 10க்கு வந்து டீங்க. வியட்நாம் மட்டும் தப்பு. வியட்நாம் மட்டும் சாரி, தாய்லாந்து கொடுத்துருக்காங்க, வந்து வியட்நாம் வந்து இருக்கணும். கொஸ்டின் நம்பர் 11. டீங்களா? டியா? ஏ, நைட்ரிக் ஆக்சைடு கிடையாது, நைட்ரஸ் ஆக்சைட்ஸ். நைட்ரஸ் ஆக்சைட்ஸ் NO2. இது வந்து நைட்ரிக் ஆக்சைடு NO மட்டும்தான். இது வந்து பொல்யூட் பண்ணுதா, இதுவுமே வந்து ஓசோன் அது ஃபார்மேஷனில் ஹெல்ப் பண்ணுது தான். பட் ஆனால் வந்து டேரெக்டாக க்ரீன் ஹவுஸ் கேஸ் கிடையாது. அது வந்து நைட்ரஸ் ஆக்சைட்ஸ் NO2 சரிங்களா. ஸோ ஃப்ளூரினேட்டட் கேஸ்ன்றது வந்து ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் சொல்கிறோம் இல்லைங்களா, அதான் F கேஸ், ஃப்ளூரினேட்டட் கேஸ்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இருக்குது. வாட்டர் வேப்பரும் வி ஆல் நோ இட் இஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்ட்டு. இது வந்து நைட்ரிக் ஆக்சைடு கிடையாது, நைட்ரஸ் ஆக்சைடு சரிங்களா. 1 and 2. Amensalism. C. B. Amensalism. B. அதாவது ஒரு ஸ்பீஷீஸ்க்கு வந்து நோ எஃபெக்ட், ஒரு ஸ்பீஷீஸ்க்கு வந்து நெகட்டிவ் எஃபெக்ட் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய ட்ரீயோட ஷேடில் இன்னொரு சின்ன ட்ரீ வளர்றதை வந்து அமன்சால் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? உனக்கு வந்து இப்போ அந்த பெரிய ட்ரீக்கு பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து கிடையாது. ஆனால் சின்ன ட்ரீக்கு வந்து ஷேடு கிடைக்காது, வர நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து இந்த பெரிய ட்ரீயை வந்து எடுத்துக்கும். தான் வந்து அமென்சாலிசம். ஒருத்தருக்கு வந்து நோ எஃபெக்ட், இன்னொரு ஸ்பீஷீஸ்க்கு வந்து ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் அப்படின்றது அமென்சால் ரிலேஷன்ஷிப். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். வேற ஏதாவது? டீங்களா? எஸ், டி பர்சே அதை வந்து பர்ன் பண்ணும்போது வந்து வெளியே வரும். அது டிகே ஆகும்போது வந்து டிகே லைக் அது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் தான். அதான் டிகே ஆகும்போது மீத்தேன் வெளியே வரும் சரிங்களா. இந்த பாலிமர்ஸை பர்ன் பண்ணும்போதுமே வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து வரும் சரிங்களா. எஸ், செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அது வந்து 5 millimeters தான் வந்து இருக்கணும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். அண்ட் சிகரெட் பட்ஸில் வந்து ஒரு ஃபில்டரிங் மெக்கானிசமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. சிகரெட் பட்ஸில் ஃபில்டர் மெக்கானிசமாக யூஸ் பண்ணுறாங்க. D1, 2 and 3. சாவித்ரிபா பூலே. கொஸ்டின் நம்பர் 14. வர டீங்களா? மகிழா சேவா மண்டல் ஆரம்பிச்சது அவங்க தான். அடுத்து ஷீ இஸ் அ தலித் உமன். லைக் அந்த ஜோதிராவ் பூலே இருக்கா இல்லைங்களா, அவங்களோட ஒய்ஃபு. அண்ட் இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் ஆரம்பித்தது வந்து இவங்க தான். அகெயின் பாலஹத்திய பிரதி பந்தக் சபா அப்படின்னு வந்து ஒரு சபா, சாரி கிருஹான்னு சொல்லுவாங்க. கிருஹா ஒரு ஹவுஸ் மாதிரி, அதாவது இந்த ப்ரெக்னென்ட் விமென்காக வந்து ஆரம்பிச்சது. இந்த மாதிரி வேரியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸில் வந்து ஒரு பார்ட்டாக வந்து இருந்திருக்காங்க. ஸோ ப்ளீஸ் டு கலெக்ட் நோட்ஸ். அவங்க என்னென்ன புக்ஸ் எழுதியிருக்காங்க, நாட் ஒன்லி சாவித்ரிபா பூலே, ஜோதிபா பூலே அவர் என்ன பண்ணார், அது என்னென்ன புக்ஸு, என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸு எல்லாமே வந்து ப்ளீஸ் டு கலெக்ட் நோட்ஸ் சரிங்களா.
Question number 15. Where? So limiting nutrient அப்படினும்போது வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டியை கம்மி பண்ணக்கூடிய நியூட்ரியன்ட் வந்து லிமிட்டிங் நியூட்ரியன்ட் வந்து சொல்லுவோம். ஸோ லிமிட்டிங் நியூட்ரியன்ட் உடனே வந்து ஃபர்ஸ்ட் மைண்ட் போகிறதே வந்து கோ டு ஃபாஸ்பரஸ் தான். சரிங்களா? ஃபாஸ்பரஸ் தான் வந்து லிமிட்டிங் நியூட்ரியன்ட் அப்படின்ற பேருக்கே வந்து இன்னொரு பேர் பார்த்தா அப்படின்னா லைக் அது மட்டுமே கிடையாது. பட் ஆனால் ஜென்ரலாக வந்து லிமிட்டிங் நியூட்ரியன்ட் அந்த பேர் கேட்ட உடனே அடுத்து நம்ம எங்கே போவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பரஸ் தான் வந்து போகும். ஸோ அதிக அளவில் வந்து ப்ரொடக்டிவிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணுறது வந்து இந்த ஃபாஸ்பரஸ் அப்படின்ற இந்த இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் தான். So yes, C 15, question number 15, phosphorus. Question number 16. Question number 16. டீங்களா வர ட்ரை பண்ணிட்டீங்களா? ஸோ இது வந்து டாக்ஸ் அபவுட் தி ஃபாஸ்பரஸ் சைக்கிளுங்க. ஃபாஸ்பரஸ் சைக்கிளுக்கு வந்து ஒரு கேஷியஸ் காம்பனன்ட் இருக்குங்களா? ஃபாஸ்பரஸ் சைக்கிளுக்கு கேஷியஸ் காம்பனன்ட் வந்து கிடையாது. ஸோ தேர் ஆர் ஃபியூ ரெஸ்பிரேட்டரி பாத்வேஸ் அப்படின்றது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். தேர் ஆர் நோ ரெஸ்பிரேட்டரி பாத்வேஸ். ஒரு கேஷியஸ் காம்பனண்ட்டே வந்து ஃபாஸ்பரஸ்க்கு வந்து கிடையாது. த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் கரெக்ட். கேஷியஸ் எலிமெண்ட்டே கிடையாது, அப்புறம் எப்படி வந்து அது ரெயின்குள்ள கலந்து வந்து கீழே வர முடியும்? இப்போது கார்பன் பார்த்தீங்க அப்படின்னா கார்பானிக் ஆசிடாக வந்து கீழே வருமா? ஆசிட் ரெயினில் வந்து பார்த்துருப்போம் கார்பானிக் ஆசிடாக வந்து கீழே வருது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் தேர். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபாஸ்பரஸ் பிட்வீன் ஆர்கானிசம் அண்ட் என்விரான்மெண்ட் ஆர் நெக்லிஜிபிளாக வந்து இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அகைன் அது உண்மையில் அந்த ஃபாஸ்பரஸ் சைக்கிளுக்கு ஒரு கேஷியஸ் காம்பனன்ட் இல்லை அப்படின்றதே வந்து அந்த ஃபுல் ஆன்சருக்கு வந்து அது ஃபுல் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் எடுத்து கொடுத்துருது. A 1 and 2 only. நெக்லிஜிபிள் இல்லை, நெக்லிஜிபிள். புரியல புரியலைங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் மச் ஸ்மாலர் தேன் ஆக்சுவலி அது இருக்கவே இருக்காது. One and two only. Sicilians. Sicilians are amphibians. Serpentine amphibians னு கூப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு இந்த ரெட் சாண்ட் போவா இருக்கு இல்லைங்களா, இந்த மண்ணுளி பாம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி வந்து இருக்கும் சர்பன்டைன் ஆம்பிபியன்ஸ் அப்படின்ட்டு. எங்கே தலை ஆரம்பிக்குது, எங்கே ஒரு பெரிய சைஸு புழு மாதிரி வந்து இருக்கும் சிசிலியன்ஸ்ன்றது. சிசிலியன்ஸ் ஆர் ஆம்பிபியன்ஸ். Question number 18. Dங்களா வேற Dங்களா? எஸ். the diclofenac, acylofenac, imine sulfide and the fluoxetine அப்படின்றது all four நம்ம வந்து ஜென்ரலாக பார்க்குறது வந்து acylofenac வந்து diclofenac தெரியும். பட் எஸ் ஆல் ஃபோர்மே வந்து அஃபெக்ட் பண்ணும். இந்த நெக் ட்ராப்பிங் இல்லைங்களா, அந்த வல்ச்சர்ஸ் வந்து நெக் ட்ராப்பிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த மாதிரியான மெடிசன்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக எடுத்ததுன்னா வந்து அதோட நெக் ஆல்ரெடி கொஞ்சம் கீழே விழுந்த மாதிரி தான் இருக்கும். வல்ச்சர்ஸ்க்கு ரொம்ப கீழே விழுந்த மாதிரி இருந்தால் ஆகிடும். அதனால் வந்து அப்ரைட்டாக நிற்க முடியாது. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணும். அது ஆக்சுவலாக வந்து நெக் ட்ராப்பிங் வந்து ஜென்ரலாக வந்து வல்ச்சர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது ப்ரெடேட்டர்ஸ் எதாவது வந்தது அப்படின்னா நெக் ட்ராப்பிங் பண்ணி அது ஒரு பெரிய பீஸ்ட் மாதிரி வந்து போர்ட்ரே பண்ணுது. பார்க்குறதுக்கு வந்து அப்படி இருக்கும். அது ஒரு சேஃப் கார்டிங் மெக்கானிசம். இது வாலண்டரியாக பண்ணுறது வந்து இந்த மாதிரி டைக்ளோஃபெனாக், அசிலோஃபெனாக் இதெல்லாம் வந்து இதோட கான்சன்ட்ரேஷன்ஸ் அது உடம்புல ஜாஸ்தி ஆகும்போது இன்வாலண்டரியாக வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். இன்வாலண்டரியாக நடந்ததுன்னா இட் வில் டை, எவென்ச்சுவலாக வந்து செத்து போயிடும். 18. Question number 19. Permanent hardness of water.
Permanent hardness of water. வேற permanent. So hardness of water பார்த்தோம் இல்லைங்க, அந்த லேதர் ஆகாது அப்படின்றது தான் வந்து hardness of water. Hardness of water ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா there are two types of hardness. ஒன்று வந்து temporary hardness அப்படின்றதும் and we have this thing called as permanent hardness அப்படின்றது. ஸோ இந்த temporary hardness அப்படின்றது எந்த டைப் ஆஃப் ஹார்ட் வாட்டரை ஈஸியாக ட்ரீட் பண்ண முடியுமோ அந்த டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் வாட்டரை வந்து டெம்பரரி ஹார்ட் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஈஸியாக ட்ரீட் பண்ணக்கூடியது. அதாவது பைகார்பனேட்ஸ் அண்ட் கார்பனேட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் இருக்குது ஒரு தண்ணியில் அப்படின்னா அது வந்து டெம்பரரி ஹார்ட் வாட்டர். பைகார்பனேட்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் இருக்குது அப்படின்னா டெம்பரரி ஹார்ட் வாட்டர். ஆன் தி அதர் ஹேண்ட் பெர்மனன்ட் ஹார்ட் வாட்டர்ன்றது இந்த வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷவரில் டேப்ல எல்லாமே வந்து இந்த மெட்டல் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒயிட் கலர் சப்ஸ்டன்ஸ் மாதிரி ஒன்று வந்து டெபாசிட் ஆகும் இல்லைங்களா. இது எல்லாமே ஒன்றும் கிடையாது, சல்ஃபேட்ஸ் அண்ட் குளோரைட்ஸ். மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் சல்ஃபேட்ஸ் அண்ட் குளோரைட்ஸ் இதுதான் வந்து பர்மனன்ட் ஹார்ட் வாட்டரை வந்து எடுத்துகிட்டு வருது. அண்ட் பர்மனன்ட் ஹார்ட் வாட்டரை ட்ரீட் பண்ணுறது வந்து கஷ்டம், ட்ரீட் பண்ணவே முடியாதுன்னு சொல்ல, ட்ரீட் பண்ணுறது கஷ்டம். டெம்பரரி ஹார்ட் வாட்டர் மாதிரி வந்து ஈஸியாக ட்ரீட் பண்ண முடியாது, புரியுதுங்களா. ஸோ ஆக்சுவலி வந்து ஏவும் வரும் டியும் வரும், ஆனால் நம்ம கீழே வந்து ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ கோ வித் ஏ. ஏன்னா ரெண்டுமே சல்ஃபேட்ஸும் வரும், sulfates of magnesium and chlorides of magnesium, sulfates of calcium, chlorides of calcium. இது எல்லாமே வந்து it will bring permanent hardness of water. ஆனால் கீழே they have given A, so we'll go with A. ஆனால் ரெண்டுமே கரெக்ட் தான், ஏவும் கரெக்ட் தான் டியும் கரெக்ட் தான், சரிங்களா. மெக்னீஷியம் சல்ஃபைட் அது பைகார்பனேட்ஸ் எல்லாமே வந்து டெம்பரரி ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் கொண்டு வர்றது. Question number 20. So the following is not observed in biodiversity hotspots. Accelerated species lossங்களா வேற ஏங்களா வேற ஏதாவது ஏடி அது தவிர்த்து போடுறீங்களா டிங்களா? இப்போ ஹாட்ஸ்பாட் அப்படின்றது வந்து எப்படி நம்ம அதை எப்படி நம்ம வந்து கேரக்டரைஸ் பண்ணுறோம், அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்கோம்? ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி ஒன்று, ஓகே. ஸ்பீசிஸ் ரிஸ்டன்ஸ் அப்போ வந்து பி வராது, பி எடுத்துடுறோம், ஓகே. எண்டமிசம்னு சொல்லுவாங்க, எண்டமிசம் அப்படின்ட்டு எண்டமிசமாக வந்து ஒரு 70% ஆஃப் வாஸ்குலர் பிளான்ஸ் வந்து அங்கே இருக்கணும் அப்படின்றது. அண்ட் ஆக்சலரேட்டட் லாஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ், அதிக வேகத்தில் இந்த மாதிரியான ஸ்பீஷீஸை வந்து இழந்துக்கிட்டே வரணும். அதுக்கு எண்டமிக்காக இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸை இழந்துக்கிட்டே வரும்போது தான் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படின்ற டேக் வந்து தருவாங்க, சரிங்களா. ஸோ ஒரு இடத்துல வந்து இப்போ பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டில் வந்து ஸ்பீஷீஸ் ரிச்னஸ், ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி ஜாஸ்தி இருக்குன்னு தெரியும். இப்போ ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா வந்து ஆப்வியஸாக வந்து இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இது மூணுமே அப்படியும் போட்டிருக்கலாம், அப்படி இல்லைனா இது மூணுமே வந்து தே கேரக்டரைஸ் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் பி, சி அண்ட் டி. ஸோ ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். லெசர் இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் அப்படின்றது. அதை அங்கே அப்சர்வ் பண்ண முடியாது, இது எல்லாமே அப்சர்வ் பண்ணலாம். லெசர் இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் அப்சர்வ் பண்ண முடியாது. சைக்ளோன் மோகா. ஸோ ரீசெண்டாக சித்வே இருக்கு இல்லைங்களா மியான்மரில், பங்களாதேஷ் அண்ட் இந்த மியான்மரில் ரக்கீன் ஸ்டேட், இந்த ரெண்டு இடத்தையும் அட்டாக் பண்ண லேண்ட்ஃபால் பண்ண ஒரு சைக்ளோன் தான் வந்து இந்த சைக்ளோன் மோகா அப்படின்றது. ஸோ நம்ம இடத்துல வந்து லேண்ட்ஃபால் பண்ணுது அப்படின்னா ஆப்வியஸாக வந்து இட் இஸ் அ ட்ராபிக்கல் சைக்ளோன், டெம்பரேட் சைக்ளோன் கிடையாது. அது மட்டும் தான் அங்கே தப்பாக இருக்குது. அண்ட் இந்த நேம் இட் வாஸ் given by Yemen. ஸோ டெம்பரேட் சைக்ளோன் அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் வந்து தப்பாக இருக்குது. இட்ஸ் ட்ராபிக்கல் சைக்ளோன். only 2 statements are correct. Marine sandwatch போடுறீங்களா ஏங்களா? மெரீன் சாண்ட்வாட்ச். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு இது இந்த சாண்ட் ட்ரெட்ஜிங்கு, சாண்ட் மைனிங் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபைனான்ஷியலி பேக்ட் பை தி ஸ்விஸ் கவர்மெண்ட். இந்த ப்ரோக்ராம்ன்றது இட் இஸ் ஃபைனான்ஷியலி பேக்ட் பை தி
Swiss government. Marine Sand Watch, UNEP எடுத்துட்டு வந்தது, backed by Swiss government. இந்த sand dredging, sand mining இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. கேரளா ஃபைபர் ஆப்டிக் நெட்வொர்க் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அண்ட் அகேன் அது டஸ் நாட் ஸ்டாப் இயர். ஃபைபர் ஆப்டிக்ஸ்னால் என்னது, ஃபைபர் ஆப்டிக் நெட்வொர்க் அதை பற்றின பேசிக்ஸ், அந்த சயின்ஸ் அண்ட் டெக்கில் அதை பற்றின பேசிக்ஸ் வந்து பாருங்கள். ஃபைபர் ஆப்டிக்ஸ் பற்றி ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் டு டிக்ளேர் ஆக்சஸ் டு இன்டர்நெட் ஆஸ் அ பேசிக் ஹியூமன் ரைட்ஸ், கேரளா. 24 இல்லைன்னா அண்டார்டிகா வேறு ஏங்களா. எஸ், அது 4மே வரும் ஆக்சுவலி. கிரீன்லாண்ட், அண்டார்டிகா, கனடா, அலாஸ்கா 4மே வரும். ஏபி எது இருந்தாலும் வந்து 4மே வரும் ஆக்சுவலி. ஏபி சாரி ஏஎன்டி, கனடா, அலாஸ்கா, கிரீன்லாண்ட் அண்ட் அண்டார்டிகா. பெர்மாஃப்ராஸ்ட்னா என்னதுங்க? பெர்மாஃப்ராஸ்ட் எவ்வளோ நாளைக்கு? கன்சிக்யூட்டிவாக 2 years வந்து லேண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா பெர்மாஃப்ராஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அந்த அதை வந்து இங்கே வெளியே வந்துட்டு இருக்கிறது, அதை வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்க, அதான் வந்து பெர்மாஃப்ராஸ்ட் தாயிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. பெர்மாஃப்ராஸ்ட் தா. எஸ். ஹொரைசன் 2047. Horizon 2047. Yes, sir. வேறு ஏதாவது? பி இந்தியா ஃப்ரான்ஸ் அவங்களோட பார்ட்னர்ஷிப்காக வந்து அடுத்த 25 yearsக்கு வந்து எப்படி நாங்கள் பார்ட்னர்ஷிப் எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னு ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு கம்யூனிகே, ஒரு டாக்குமெண்ட் மாதிரி. அதான் வந்து Horizon 47 அப்படின்றது. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், ஆப்ஷன் பி. இந்தியாஸ் ஃபாரின் அஃபேர்ஸ். இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் வந்து அடுத்த 25 yearsக்கு, இப்போ ரீசெண்டாக அந்த இந்த பேஸ்டல் டே பரேட் அதெல்லாம் போச்சு இல்லைங்களா, அந்த டைம் பீரியடில் எடுத்த ஒரு டிசிஷன். அடுத்த 25 yearsக்கு எப்படி வந்து நாங்கள் ஃபாரின் ரிலேஷன்ஸ் வச்சுக்க போகிறோம் அப்படின்றதுக்காக. Horizon 2047.